அவ்வளவு தூரம் ஆகி போச்சா? பாவி பாவி, மலர் வஞ்சம் வச்சு தன்னோட பிள்ளைக்கு இவ்வளவு கல்யாணம் பண்ணியிருக்கா. அதான் இவ்வளவு பாடுபடுத்தி இருக்கா. அவளுக்கும் ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குல்ல, நாளைக்கு அதுக்கும் ஒரு கதி வரும்போது அவளுக்கு தெரியும். ஐயோ அத்தை, அந்த தமிழ் ஒரு அப்பாவி. அவகிட்ட மலரோட குணம் ஒண்ணு கூட கிடையாது. அவ சக்திவேல் மாதிரி வெகுளி. மலர் பண்றதுக்கு அந்த மலரே அனுபவிப்பா. விடுங்க. இல்லைங்க மாமா? அவங்க தப்புன்னெலாம் நான் கம்ப்ளைண்ட் பண்ணல பாட்டி. அவங்களுக்கு நான் காலேஜ்க்கு போறது பிடிக்கல, வீட்டோட இருக்கணும்னு நினைக்கிறாங்க. எனக்கு எனக்கு படிக்கணும். அவங்களுக்கு தெரியாம நான் காலேஜ்க்கு போயிட்டேன். திரும்ப அந்த வீட்டுக்கு போகவும் முடியாது. அதான் நான் இங்க வந்தேன். நான் இங்க இருக்கலாம்ல, எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? என்ன கேக்குற நீ? நீ இங்க இருக்கிறதுல என்ன பிரச்சனை வரப்போகுது? பெரிய மனுஷி மாதிரி கேக்குறத பாரு, போட்ட என்ன தெரியும்? இல்ல பாட்டி, நான் இங்க இருக்கிறது தெரிஞ்சா அப்பா கண்டிப்பா கோவிச்சுப்பாரு. உங்ககிட்டயும் கோவப்படுவாரு, இங்க வரமாட்டாரு. அதுக்குதான். ஆமா, இல்லாட்டி மட்டும் உங்க அப்பா வாரந்தோறும் இங்க வந்துட்டு தான் போறாரு. அழகர் கோச்சுக்கு தான் செய்வாரு. அதுக்கு நம்ம என்ன செய்யறதா? நான் வேணும்னா வெளியே போய் தங்கிக்குவா பாட்டி. வாயிலே போடு. இப்படி ஒரு வீட்டை வச்சுக்கிட்டு வெளியே போய் தங்குறாளாம். ஒரு பிரச்சனை வரும்போது உதவி செய்யாம சொந்தக்காரங்கன்னு எதுக்கு இருக்கிறோம்? என்ன மாமா, நீங்களும் எதுவுமே பேசாம பாத்துட்டே இருக்கீங்க? இதுக்குதான் படிச்சு படிச்சு சொன்னேன், சொந்தத்துல கல்யாணம் வேணான்னு. யாரும் கேட்கலையே. சரி பண்ணீங்க, பண்ணிட்டு சந்தோஷமா இருப்பீங்கன்னு பார்த்தா இப்படி உட்காந்து அழுதுகிட்டு இருக்க. என்னத்த சொல்றது? இதுக்கு நீங்க பேசாமலே இருந்திருக்கலாம். சக்தி, வாமா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் மாமா. பிரபா வந்திருக்கானா? ஓ, தனியா தான் வந்தியா? ஏன் தனியா வர்றதுக்கு என்ன? எல்லாரும் ஒரே மதுரைக்குள்ள தானே இருக்கோம். எங்க நீங்க கொஞ்சம் உள்ள வாங்க. எங்க அந்த புள்ள புருஷ வீட்டுல எல்லாட்டும் சண்டை போட்டுட்டு இங்கதான் இருப்பேன்னு வந்திருக்கா. அவகிட்ட போய் பிரபா வரலையான்னு கேக்குறீங்க? சண்டையா? என்ன சண்டை? இப்பதானே கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆகி இத்தனை நாள் கழிச்சுதான் சண்டை போடணும்னு ஏதாவது இருக்கா என்ன? அந்த மலரு ஏதோ காலேஜுக்கு போக கூடாது, வீட்டோட கடன் சொல்லிட்டா போல. இவ படிக்கணும்னு சொல்லிட்டு இங்க கிளம்பி வந்துட்டா. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா அந்த மலரு? கேட்க ஆள் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்காளா? அதை எப்படி இவளை படிக்க வேண்டாம்னு அவ சொல்லலாம்? தோ கேட்க நீங்க மாமா இருக்கீங்கல்ல, போய் கேட்க வேண்டியதானே அவள. மதுரையில ஆரம்பிச்சு திருநெல்வேலி வரைக்கும் அவளுக்கு வாய் நல்லா நீளும். நிக்க முடியுமா அவகிட்ட? என் தம்பிக்கு தெரிஞ்சா இருக்கு கதை. ஆமா ஆமா, குடும்பத்தோட சூரனுங்க மாதிரிதான் பேச்செல்லாம். உங்க தம்பியே மலருக்கு பயந்துட்டு அந்த ரேவதி வீட்டுல போய் உட்கார்ந்துட்டு இருக்காரு. போவீங்களா? முகத்தை போய் கழிட்டு வாங்க. காஃபி வேணுமா டீ வேணுமா? காஃபி கொடு.